வணக்கம். இன்னைக்கு வந்து ஒத்தக்குழம்பு பண்ண போறோம். அதுக்கு வந்து பூண்டு, அப்புறம் பருப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் அது வந்து அப்புறம் ப்ரஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இது, அதுக்கப்புறம் புளி. இதெல்லாம் தான் இப்போ பேசிக் கம்போனன்ட்ஸ். இருக்கு பருப்பு எப்படி ஊற வச்சு டெக்ஸ்ட்ல போட்டு வைக்கிறேன் நான். ஆக்சுவலி 3 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணீங்கன்னா பருப்பு அந்த டெக்ஸ்ட் வந்துடும். புளியை வந்து அந்த பருப்பு கொதிக்க வச்சு தண்ணியில் போடுறேன் நான். நம்ம மைக்ரோவேவ் தேர் 2 minutes. உங்களுக்கு வெங்காயம் வேணும். ஓகே, வெட்டின இப்போ அந்த வெங்காயம் வெங்கிட்ட வெட்டியிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பச்சை மிளகா வச்சிருக்கேன். இதுல வந்து வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாம் இருக்கு. அப்புறம் பொடி கரைச்ச தண்ணி, அது வந்து இது வந்து ஊற வச்ச பருப்பு. சாரி, 3 நிமிஷம் மைக்ரோவேவ்ல பண்ண பருப்பு, சுண்டை வத்தல், வெட்டின பூண்டு, ப்ரசஸ் ப்ரோஸ் வெட்டினது, பெருங்காயம். சுண்டை வத்தல் வந்து ஆப்ஷனல். ஓகே, அவசியம் போட்டே ஆகணுது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றுறேன் அப்படின்னா வந்து கசப்பு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்டர் தரும். That's why you add நல்லெண்ணெய். நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் யூஸ் கிடையாது. முன்னாடி நம்ம எல்லாத்தையும் வேகமாக சொல்லிட்டு அப்படின்னா திரும்ப மெதுவாக சொல்கிறேன். ஒன்று அந்த பருப்பு பார்க்குறீங்களா அந்த கார்னரில், அதை வந்து தண்ணியில் வச்சு இந்த பருப்பு, அது படைக்கெலாம் போடுற பருப்பு, கடலை பருப்புன்னு சொல்கிறோம்ல. ஸோ சாம்பார் பருப்பு கிடையாது, சாம்பார் பருப்பும் போடலாம். அது ஒரு ஸ்பூன். இப்போ நான் உள்ளே போட போகிறது வந்துட்டு கடுகு போடுறேன் முதல்ல எண்ணெயில். ஆப்வியஸ்லி அதான் எடுத்தோடனே போடுறது. கடுகு பொரிக்கும் போதே வந்துட்டு இந்த பீங்கா கிண்ணத்தில் காமிச்சேன் இல்லையா, அதில் வந்து சீரகம், மிளகு, அடுத்து உளுந்து போடுறேன். இப்போ பருப்பை பற்றி சொல்லியான்னு பார்த்தா அதுக்குள்ள அது தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸ்லி ஏன்னா இந்த பிளான் சுத்தம் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. அதனால வந்து தனியாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நான் தெரியுது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சுண்டவத்தல் போடுறேன் நான். சுண்டவத்தல் தான் முதல்ல போடணும். மற்ற குழம்புக்கும் சுண்டவத்தலுக்கு சம்மந்தம் இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா. பட் இருந்தாலும் வந்து add whatever you have. அதே மாதிரி அடுத்து பூண்டு நிறைய போடுவேன் மற்ற குழம்புல. நிறைய பேர் பூண்டே போட மாட்டாங்க, எப்படின்னு தெரியல. பூண்டு மற்ற குழம்பு எப்படி செய்வாங்க தெரியல எனக்கு. இதுல வந்து வெந்தயம், வரமிளகா, மிளகு, சீரகம் எல்லாம் இருக்கு. அடுத்து கடைசியாக போட்டது 3 பச்சை மிளகா வெட்டி போட்டுருக்கோம்ல. அந்த லெஃப்ட் ஹேண்ட் கார்னர்ல இருக்கிறது வந்துட்டு ப்ரசஸ் ஸ்ப்ரவுட்ஸ். ஒரு ஸ்ப்ரவுட்டை வந்துட்டு நீங்க அட்லீஸ்ட் 6 வெட்டணும், சின்ன சின்னதா. பெருசு பெருசா சாம்பார்ல போடுற மாதிரி பெருசு பெருசா போட்டுறாதீங்க. கலக்குங்க நல்லா அந்த மாதிரி. ஓகே, எண்ணெய் கம்மியாக இருந்தது, அதனால திரும்ப எண்ணெய் ஆட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரியதெல்லாம் கிடையாது. எண்ணெய் கம்மியாக இருந்ததுன்னா இப்போ ஆட் பண்ணுங்க. ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஜஸ்ட் கீப் அட்ஜஸ்டிங் அக்கார்டிங்லி. பெரிய விஷயம் கிடையாது. கருவேப்பிலை தெரியிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். கருவேப்பிலை தான் போடுறேன். இந்த காய்கறி என்ன போடலாம், முருங்காய் முருங்காய் போடுங்க, கத்திரிக்காய் இருந்தால் கத்திரிக்காய் போடுங்க. வந்து பருப்புலாம் போடுறேன். இது வந்து ஆக்சுவலி ஒரு பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், ஓகே, டீஸ்பூன் கிடையாது, ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் வடைக்கு போகிற பருப்பு, கடல் பருப்பு, ரெண்டையும் வந்து மைக்ரோவேவ் பண்ணேன் 3 நிமிஷம் தண்ணியில் போட்டு. புளியை கரைச்சேன் பார்த்தீங்களா, அது மைக்ரோவேவ் அந்த பருப்பில் ஃபில்டர் பண்ண தண்ணி, ஃபில்டர் பண்ணதோ மிச்சம் தண்ணியில் வந்து புளியை கரைச்சி வச்சிருக்கேன். ஒரு டீஸ்பூன் புளியை கரைச்சி வச்சிருக்கேன்னு வைங்களேன். புளி வந்து கரெக்டாக அளவாக போடுங்க. இப்போ போடுற சாம்பார் பொடி ஆல்மோஸ்ட் சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் போட்டேன்னு வைங்களேன். இப்போ போட்டது வெங்காயம் வந்து அந்த நான் காமிச்ச சைஸ் வெங்காயத்தை வந்து பாதியை நறுக்கி வச்சிருக்கேன். மீதியை வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சதான் வந்து முதல்ல போடுறேன். ஏன்னா எப்பவுமே வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அரைச்சதான் முதல்ல ஆயில் ஃப்ரை பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் வெட்டினதை ஃப்ரை பண்ணணும். இப்போதான் வந்து இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போடுறேன். ஸோ சாம்பார் பொடி இப்போ பெருங்காயம் முன்னாடியே போட்டுக்கணும். சாம்பார் பொடி போடுறதுக்கு முன்னாடி பெருங்காயம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. Just make sure that all these things are roasted or at least dry fried in oil, not in water. தண்ணியிலலாம் போட்டிங்கன்னு வைங்களேன், பெருங்காயம் எவ்வளோ போனாலும் வந்து பச்சையோட போகாது. இதில் வந்து நீங்கள் ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் பொடி போடனாலும் போடலாம், பெரிய இது கிடையாது. நான் இந்த சமயம் குழம்பு செய்யும்போது மஞ்சள் பொடி தீர்ந்து நினைக்கிறேன். அந்த மஞ்சள் பொடி போடாமல் இப்போ நான் ஸ்ட்ராங்லி எனக்கு கொஞ்சம் சீடு சாம்பார் பொடி போட்டுருக்கேன். மஞ்சள் பொடி இல்லாத மட்டும் சாம்பார் பொடி அப்படியே விளாசுறேன் நான். ஒண்ணுங்க, சாம்பார் பொடி வந்து உங்க வீட்டில் ஒரு இன்டென்சிவ்ல பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்ட் மெஷர்லாம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்டாங்க, அதாவது என்ன கரெக்டாக அளவு சொல்ல மாட்டேங்கிறேன்.
சொல்ற பத்தி இல்ல, பட் சொன்னா வந்து இதுதான் தோராயமா பண்ண வேண்டியதான். முதல் வாட்டி பண்ணீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு கம்மியா இருக்கா தக்காளி போடுறதுங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு தக்காளி, ஆமா இங்க பெங்களூர் தக்காளின்னா வந்து ஒரு தக்காளி போடணும்னு நாட்டு தக்காளி எங்க கிடைக்குது, இந்தியாலே நிறைய பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஏன் ஆப்வியஸ் நீங்க கிடைக்கிற தக்காளி ஒன்று போடணும். நீங்க கிளறும் போது தெரியும் உங்களுக்கு ஜாஸ்தி ஆட் பண்ணுமா தேவையில்லையா அப்படின்னு. கிளம்பிட்டு இருக்கேன். as you can see இதெல்லாம் ரியல் டைம்ல ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ நேரம் நான் சொல்லலாம் உங்களுக்கே பொறுத்த வரப்ப. அடுத்து வந்து கடைசியில் ப்ரோசஸ் ஸ்போர்ட்ஸ் போட்டேன் நான். ஒன்ஸ் அகேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் வெண்டைக்காவும் போடலாம். வெண்டைக்காய் வச்சு ஒத்த குழம்பா கேட்கலாம். இந்த கயிறு இல்லைன்னா வெண்டைக்காய் போட வேண்டியதாக வரும். முருங்காவும் கத்திரிக்காவும் ரொம்ப உகந்தது இருக்கு. கத்திரிக்காய் மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் ப்ரோசஸ் ஸ்போர்ட்ஸ். நல்ல கத்திரிக்காய்லாம் இங்கே கிடைக்கும். இங்கெல்லாம் எக் பிளான்ட் தான் கிடைக்குது. எக் பிளான்ட் இது ஆனால் ஒன்றுங்க, கத்திரிக்காய் இருந்தால் போடுங்க, எக் பிளான்ட் போட்டுறாங்க தான் யூஸ். பெரும்பாலுமே எக் பிளான்ட் கொடுத்தீங்க குழம்பு ஆசையாக இருக்கும். ஃப்ளேவர்லாம் வந்து ட்ரையாகவே அந்த இதில் ஸ்ப்ரவுட்ஸ் உள்ள இறங்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து தண்ணி ஊற்றினா இல்லையா, முழுசாக ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தான் ஊற்றுறேன். அந்த புளி கரைச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன். ஜஸ்ட் அது மாதிரி பத்தல் வாடை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். கிளறு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் வந்து நல்லா காய்கறி இறங்கினதுக்கு அப்புறமா புளி. இந்த குழம்பு வந்த குழம்பு வந்து ரொம்ப தண்ணியா இருக்கும், ரசம் மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு கிட்டத்தட்ட. ஸோ திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து நான் கடைசியில் கடலை மாவு ஆட் பண்ணுவேன் நான். ஸோ கடலை மாவு ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணலாம், கடலை மாவு ஆட் பண்ணால் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா பருப்பு வேக வச்சு எப்படி அதுக்கு இப்படி மசிச்சு போடலாம். வச்சு புளி ஆட் பண்ணுறேன். ஆனால் ஒன்று ஒரே ஒரு ஸ்பூன் புளி கரைச்சேன். அது ஏதோ கொஞ்சம் தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி நிறைய ஊற்ற போகிறோம் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் பதிலாக வந்து 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு 3 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணி பாதியை வந்து முழுசாகவும் மீதியை வந்து மதிச்சும் போடலாம். இல்லைன்னா நான் கடலை மாட்டேன் இதே பண்ணுங்களேன். தேவையில்லாம் ஆப்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ போகிறேன் ரைட். நெக்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கிறேன் எவ்வளோ தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா. தண்ணி ஊற்றி போகிறேன். புளி கரைச்சி ஒரு டம்ளர் தண்ணி, முன்னாடி கொஞ்சம் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கிடைச்ச பாதை ஆட் பண்ண வந்து தேங்காய் தூள் வந்து ஆட் பண்ணுறது பண்ணாத ஓகே. புளி குழம்பு வந்து வத்த குழம்பு வந்து ரொம்ப டேங்கியாக இருக்கும். தேங்காய் ஆட் பண்ணி தேங்காய் சொல்லி ரொம்ப கட் பண்ணுறேன். இப்போவே அந்த இதெல்லாம் தனித்தனியாக தான் இருக்கும். தனியாக இருக்கும். கடலை ஆட் பண்ணுறோம். கடலை ஆட் பண்ணால் வந்து அப்படியே ஏற்கனவே கடலை வந்து தண்ணியில் போட்டு கரைச்சி ஆட் பண்ணாலும் மொத்தம் 2 ஸ்பூன் போடுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நீங்கள் கரைச்சி போடுறனாலும் போடலாம், அப்படியே போடுறனாலும் போடலாம். அப்படியே போடுறேன். அப்படியே போட்டிங்கன்னா வந்து கட்டிக்கிட்டே சேர்ந்துப்போம். அதை வந்து போய் வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். யூஸ்வலி அப்படி கிளறிக்கிட்டு பண்ணுவாங்க. பண்ணாலும் வந்துட்டு ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே சேர்ந்துங்கள. அதுக்கப்புறம் வந்து மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் சிவர் பண்ணுவோம். 5 நிமிஷம் முன்னாடி சொன்ன அறவே சொன்ன பருப்பு என்ன பண்ணுறது